இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை என்ன பண்றீங்க? அப்படியே பூட்டி வச்சுக்கான்னு சொல்றாரு. உன் விசுவாசத்தை நீ செயல்படுத்தி அதன் கிரியையை பார்க்கும்போது இன்னும் விசுவாசம் அதிகரிக்கும். பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டாருன்னா உன் விசுவாசம் இன்னும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாருங்க, நான் ஜெபிச்சா நடக்க. நீங்கள் ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுச்சுன்னா இன்னும் உங்களோட விசுவாசம் ஆண்டவர் நான் ஜெபிச்சா செய்யறாருங்க. நீங்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லும் போது ஆண்டவர் என் மூலியமா ஆண்டவர் பேசுறாருங்க. இப்படி உனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விசுவாசம் என்ன பண்ணு, உன் வாழ்க்கையில உன்னோட ஒரு இருப்பு வாழ்க்கையில நீ செயல்படுத்து. இந்த செயல்படும் பொழுது வெளிப்படும் கிரிய அதை நீ பார்க்கும் பொழுது இன்னும் விசுவாசத்துல நீயே உன்னை, யாருக்காக இன்னைக்கு ஜெபிக்கிறதே கிடையாது, ஜெபிச்சாதானே இல்லையா? நம்மளுக்கே ஆண்டவரே இந்த தலைவலி இருக்கு, ஆண்டவரே ட்ரை பண்ண, விசுவாசம் கொஞ்சம் இருக்குல்ல, அதனால தானே வந்து உக்காந்து இருக்கீங்க. இந்த விசுவாசம் செயல்பட்டாதான் அந்த விசுவாசம் வளரும். கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்போது கர்த்தர் எனக்கும் செவி கொடுக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வாழ்க்கையில் இல்லையா? ஜெபிக்கணும், உனக்காய் ஜெபிக்கணும், குடும்பத்துக்காய் ஜெபிக்கணும், சபைக்காய் ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காய் ஜெபிக்கணும், புறஜாதிக்காய் ஜெபிக்கணும், எல்லாருக்கும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆனால் சொல்றாரு, நான் சொல்றது சின்ன காரியம், ஆண்டவர் பெரிய காரியத்தை சொல்றாரு. ஒரு சின்ன சின்ன காரியம் இருக்கு பாரு, சின்ன விசுவாசம் இருக்கு பாரு, அதை பெருசா செய்யி பெரிய அற்புதம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா உன்னோட விசுவாசம் அதிகரிக்கும். அல்லேலூயா. நம்மளால முடியுதுங்க, நம்மளால முடியுது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு 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 20 கிலோ ஒரு வெயிட் ஒன்று இருக்கு. அந்த வெயிட் என்ன பண்ற, இப்படியே நின்றுட்டு அதை தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டங்க, ஐயோ தூக்கினா இடுப்பு பிடிச்சிக்குங்க, ஐயோ அவ்வளோ வெயிட்டை எப்படி தூக்குறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு 50 கிலோ வச்சுக்கிங்க, 20 கிலோ அசால்ட்டை தூக்கிடுவீங்க. ஒரு 50 கிலோ ஆமாம் எப்படிங்க தூக்குறது, ஐயோ நம்மளாலாம் வாய்ப்பு அப்படின்னு இருப்பீங்க. ஆனால் உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் இருக்கும், அந்த பலனை நீ பயன்படுத்தி அதை தந்திரமா எப்படி, அது நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சின்ன வெயிட்டை தூக்க முடியாது, ஆனால் பெரிய வெயிட்டை சில பேர்லாம் அசால்ட்டாக தூக்கணும். ஏன்னா நேக்கு எப்படி தூக்கணும், எங்கே வச்சா அவங்க தூக்கிட்டு போக முடியும், வலிக்காதுன்னு இந்த நேக்கு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, 100 கிலோ மூட்டை ரேஷன் அரிசி 100 கிலோ மூட்டையை அசால்ட்டாக தூக்கின்னு போய் போடுவான். பார்த்துறீங்களா? நீங்கள் நான் ஒல்லியாக தான் இருப்பான், ஏன்னா அவன் தூக்குற நேக்கு. அப்படிதான் ஆண்டுக்குள்ள அந்த நேக்கை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல, நீ எவ்வளோ பெரிய காரியம் வேணாலும் ஒன்ஸ் நீ செஞ்சுட்டேன்னா அடுத்து உனக்குள்ள நம்பிக்கை, 100 கிலோ நீ தூக்குறேன், நான் தூக்குவேன்டா. அது வரைக்கும் சந்தேகத்தோடய பார்ப்ப, நம்மளால முடியுமா, கை பூச்சிக்குமா, கால் பூச்சிக்குமா, இடுப்பு பூச்சிக்குமா, கழுத்து பூச்சிக்குமா, ஒரு டம்மானு கீழே உண்டா, இதெல்லாம் யோசிப்போம். ஆனா ஒன்ஸ் நீ என்ன பண்ண, அதை எப்படி தூக்குறாங்கன்னு பார்த்து நீ தூக்கிட்ட அப்படின்னா அடுத்து யோசிக்கவே மாட்டேன், தலை நான் தூக்குறேன் அப்படின்னு தூக்கி எடுத்துன்னு போயிடுவேன். இல்லையா? அவ்வளவுதான் விசுவாசம். விசுவாசம், இது முடியுமா, இது நடக்குமா, இது கிடைக்குமா, இதெல்லாம் வாய்க்குமா அப்படின்னு நீ சந்தேகம் நடக்கணும் நடக்காது. நான் என் விசுவாசம் எனக்கு இருக்கு, ஆண்டவர் செய்வார் நீ சொல்ல சொல்ல அது நடக்க நடக்க அடுத்து சந்தேகப்பட மாட்டேன், அடுத்த பிரச்சனை வரும்போது கவலைப்பட மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன். நான் ஆண்டவர் அன்னைக்கு செஞ்சாரு, இன்னைக்கும் செய்வார். அல்லேலூயா. ஆமென். அப்போ உன் விசுவாசம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அதிகரிக்க முடியாது, உனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை செயல்படுத்து. அந்த கிரியை வெளிப்படும் போது நீ விசுவாசத்தில் வளருவாய். ஆமென். அல்லேலூயா.